இப்போல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்றத யாருமே பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க உங்ககிட்ட பேசுகிற விதமும் சரி, நடந்துக்கிற விதமும் சரி, பார்க்குற பார்வையும் சரி, அது அவங்க உங்களை எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்றத ரொம்ப சுலபமாகவே உணர்த்திடும். அதை புரிஞ்சுக்க தெரியாதவங்களும் அதை புரிஞ்சுக்க மறுக்கிறவங்களும் புரிஞ்சாலுமே அப்படிப்பட்டவங்க மேலே முட்டாள்தனமாக அன்பு வச்சுருக்கவங்களும் மட்டும்தான் இன்னைக்கு காயப்பட்டுட்டும் கஷ்டப்பட்டுட்டுமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு இடத்துல உரிமை இருக்கா, இல்லை அவங்க உங்களுக்கு உரிமை கொடுக்கலையா அப்படின்றத உங்களுக்கு பிரித்து அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெர்ஃபெக்டான ஹாப்பியான வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த இடத்துலையும் யார்கிட்டையுமே நீங்கள் ஏமாற மாட்டீங்க. உங்களுக்கு உரிமை இல்லாத இடத்துல நீங்களே அந்த மாதிரி உறவுகளே தேவையில்லை அப்படின்னு உதறி தள்ளிட்டு வந்துடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் உங்ககிட்ட உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஊமையாகிடுவீங்க. ஊமையாகி அந்த ஒரு நேரத்துலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் வருத்திக்கிற நிலமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே வராது. பட் ஒரு சில பேர் இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா, ஒன்று ஒருத்தங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்க தெரியாமல் நடந்துக்கிறோம். ஒரு சில பேர் புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருந்துக்கிறோம். இன்னும் ஒரு சில கேட்டகரி என்ன ஒருத்தங்க பேச வராங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஒரு மைனஸான ஒரு வேர்ட் இருக்கோ அது எல்லாமே போட்டு நம்ம மெயினில் போட்டு குழப்பிக்கிறோம். அதனாலேயோ என்னமோ தான் ஒரு சில பேருக்கு உண்மையானவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கவும் தெரியலை. ஒரு சில பேருக்கு யார் நம்மக்கிட்ட பொய்யாக தான் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியல. ஸோ எப்படியாப்பட்ட உறவுகள் உங்களோட லைஃப்பில் இருந்தாலுமே நீங்கள் அதில் யார் உண்மையானவங்க உண்மையாக இல்லாதவங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உண்மையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்ககிட்ட உண்மையான எண்ணத்தில் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நீங்கள் பாதிக்கப்படாத விதத்தில் தான் உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. ஒரு சில நேரம் பேசிட்டு ஒரு சில நேரம் உங்ககிட்ட பேசாமலும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா கூட உங்களுக்கு முன்னக்கூட்டியே உங்களை அலர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசனால் என்னால் இந்த மாதிரி உங்ககிட்ட பேச முடியாது, காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணு, நான் இப்போ உன்னை கூப்பிட்றேன், இந்த டைமில் கூப்பிட்றேன், இல்லை ஒரு 2 days கழித்து கூப்பிட்றேன் அப்படின்றத எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் யார் உங்களுக்கு உண்மையாக இல்லையோ அவங்க உங்ககிட்ட ஏனோ தானோன்னு தான் இருப்பாங்க. அதையும் மீறி உங்ககிட்ட கண்டினியூஸாக கொஞ்ச நாள் க்ளோஸாக கூட இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் என்னடா இன்னைக்கு பேசவே இல்லையே, என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு பதறிட்டு நீங்கள் பேசணும்னு நினச்சி ட்ரை பண்ணால் கூட உனக்கு என்ன நான் எப்போவுமே உன்னை மாதிரி நான் ஃப்ரீயாகவா இருப்பேன், இல்லை எனக்குன்னு வேறு பிரச்சனைகளே இருக்காதா அப்படின்னு என்ன பேசணுன்னு தெரியாமலே அவங்க நம்மளை தெரிஞ்சு காயப்படுத்துவாங்களா தெரியாமல் காயப்படுத்துவாங்களான்றது தெரியாது. பட் அந்த இடத்துல உண்மையாகவே நம்ம காயப்படுவோம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ உண்மையாக நம்ம மேலே இருக்கிறவங்களுக்கு பாசம் வச்சுருக்கவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு கேரிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உண்மையாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்களும் நம்மளுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள 100% இருக்கும். கஷ்டமும் நஷ்டமும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக உண்மையானவங்கள இருந்தால். இதுவே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட உண்மையாக இல்லை அப்படின்னா அவங்கள பற்றின எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு போய் கேட்கும்போது அந்தந்த டைமில் தான் நம்மளுக்கு வெளியில் தெரிய வரும் உண்மைகள் எல்லாமே. அப்போ நம்ம கூட யோசிப்போம், இது எல்லாமே முன்னாடியே நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நம்ம இந்த அளவுக்கு எதுக்கு நம்ம ரொம்ப யோசிச்சிருக்க போகிறோம், கற்பனை பண்ணியிருக்க போகிறோம் அப்படின்னு நிறையா விஷயத்தில் நம்ம யோசிச்சிருப்போம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு உண்மையாக இருக்கிறதுனால உண்மையாக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்கள ஏமாற்றாதீங்க. உங்களுக்கு உண்மையாக இல்லாதவங்க கிட்ட நீங்களும்